இசை பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல நாம சரளி வரிசைகளை பார்த்தோம். சரளி வரிசையில ஒரு பாதி லெசன், அதாவது 7 வரிசைகள நாம எப்படி முறையா பாடுறது 3 காலங்கள பார்த்தோம். பரவால்ல, ரொம்ப எனக்கும் மகிழ்ச்சியா இருக்குது. நெறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அ அதான் வயதில் மூத்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள பதிவா இருக்குதுன்றத அவங்க பதியிறாங்க. அத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாருக்காவது ஒரு விதத்துல போய் இது பயன் அடையுது அப்படின்னும்போது, அதுதான் நம்மளுடைய வெற்றி. இப்ப நம்ம இந்த வகுப்புல மீதம் இருக்கக்கூடிய 7 சரளி வரிசைகள். அதாவது 8வது லெசன் 9த், 10த், 11த், 12த், அப்புறம் 13த், 14த். ஆக மொத்தம் நாம இப்ப நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த வரிசைகள கானாமிர்தம் போதினி, சரளி வரிசை அந்த பழைய பாட புத்தகங்கள்ல 14 சரளி வரிசை இருக்கும். அந்த மெத்தட்ல தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்ப லெசனுக்கு போலாங்களா? நாம சென்ற வகுப்புல பார்த்த சரளி வரிசைகள் எல்லாமே, அந்த வரிசை அமைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் அடையும். இப்ப முதல் வரிசையில ச ச சரிகம பதனிசா, சாணிதப்ப மகரிசா இந்த வார்த்தைகள பார்த்தோம் இல்லைங்களா? 2வது சரளி வரிசையில சரி, சரி அந்த ரீய மையமாக வைத்து ரிப்பீட் பண்ற மாரி சரி, சரி, சரிகம, சரிகம பதனிசான்னு பார்த்தோம். 3வது சரளி வரிசையில ச, ரி, க 3வது எழுத்தாக காவ மையமா வைத்து நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். சரிக, சரிக, சரி, சரிகம பதனிசா இல்லைங்களா? இப்ப 4வது வரிசையில பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தது சரி க மா, மாவ மையமாக வைத்து சரிகம, சரிகம, சரிகம பதனிசா பார்த்தோம். 5வது வரிசையில சரி க ம பா, பாவோட நிறுத்தி மறுபடியும் ரிப்பீட் பண்ணும். சரிகம பா, சரி, சரிகம பதனிசான்னு எடுத்தோம். 6வது லெசன்ல சரிகம பத, சரிகம பத, சரி, சரிகம பதனிசா பார்த்தோம். 7வது லெசன்ல சரிகம பதனி, அப்ப 7 எழுத்துக்கள் ஒரு முழுமையான வரிசை பார்த்தோம். 7வது சரிகம பதனி. இந்த சரிகம பதனி அப்படின்ற வார்த்தைகள் தான் நம்ம சப்தஸ்வரம் என்று அழைப்பார்கள், சொல்லுவாங்க. சப்தஸ்வரங்கள்லாம் என்னன்னாக்கா, அதுக்கு தமிழ் பேரு, அப்புறம் சான்ஸ்கிரிட்லயும் அந்த பேர் என்னன்னாக்கா சட்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். ஓகேங்களா? இதுக்கு பேரு சரளி வரிசையில நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளுடைய பெயர்கள். சட்ஜமம் சொல்லுங்க. ரிஷபம், ரீக்கு ரிஷபம், காவுக்கு காந்தாரம், மாவுக்கு மத்தியமம், பாவுக்கு பஞ்சமம், தாவுக்கு தைவதம், நீக்கு நிஷாதம். ஓகேங்களா? இந்த 7 எழுத்துக்களும் முழுமையா வர்றது 7வது லெசன்ல பார்த்தோம். இப்ப 8வது லெசன்ல கொஞ்சம் டிஃபிகலா இருக்கும். சரிகம பாமகரி அப்படின்னு வரும். சரிகம பாவுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு மகரின்னு கீழே இறங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாடுனீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இப்ப நாம 8வது லெசனை பார்க்கலாம். இப்ப நாம சுருதிய ஒரு முறை பாடிட்டு 8வது லெசனை பார்க்கலாம். சா பா சா பா சா. இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய 8வது லெசன். இந்த 8வது லெசனுடைய வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ச ரி க ம பா ம க ரி. அப்ப பாவுல இருந்து ரிப்பீட் கீழே இறங்கிடுது. சரிகம பாமகரி, சரிகம பதனிசா. வார்த்தைகளை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஆப்போசிட் வரும்பொழுது பாத்தீங்கன்னா சா நீ தா ப மா ப த நீ. சாணி தாப்பாக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஏறு நிரல்ல மறுபடியும் ஏறு நிரல்ல போகுது வரிசைகள். சாணி தாப்ப மப்ப தனி சாணி தாப்ப மகரிசா. இதுதான் எங்க லெசன் உங்களுக்கு கொடுத்துருக்க. நீங்க ஒரு தடவை பாத்துங்க. சரிகம பாமகரி, சரிகம பதனிசா, சாணி தாப்ப மப்ப தனி சாணி தாப்ப மகரிசா. வார்த்தைகள் புரிஞ்சுதுங்களா? இப்ப பாடலாங்களா? சரி கம பாமகரி,
சரி கமா பத நீச சானித மபத நீ சானித மாக முதல் தாளம் போட்டு பாடலாங்களா? சரி கமா பாமகரி சரி கமா பத நீச சானித மபத நீ சானித மாக வேசா. முதல் காலம் புரிஞ்சுதுங்களா? இரண்டாவது காலம் எப்பயும் போல நாம ஒரு தட்டுக்கு ஒரு அக்ஷரத்துக்கு 2 சுரங்கள் வீதம். சரி கமா பமகரி சரி கமா பத நீச சானித மபத நீ சானித மகரி சா. சேர்ந்து பாடுங்க. சரி கமா பமகரி சரி கமா பத நீச சானித மபத நீ சானித மகரி சா. மூன்றாவது காலம். சரி கமா பமகரி சரி கமா பத நீச சானித மபத நீ சானித மகரி சரி கமா பமகரி சரி கமா பத நீச சானித மபத நீ சானித மகரி சா. சரிங்களா? இப்ப 8வது லெசன் நம்ம பார்த்தோம். அடுத்தது 9th லெசன். இந்த 8வது லெசன் 9வது லெசன் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் வார்த்தைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இப்ப சரிகம பாம தாபா, ஏற்கனவே பாமா கரி பார்த்தோம். இப்ப 9th லெசன்ல பாமா தாபா சரி கமா பாமா தாபா கொஞ்சம் ஜம்பிங் இருக்கும். சரிங்களா? இந்த வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னடா இது மாஸ்டர் வெறும் வார்த்தைகளை போய் சரிகமா பாமா தாபா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது என்னன்னாக்கா இந்த அடிப்படை தெரியாதவர்களுக்காக ஏதாச்சும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனாலதான் இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இசை சுரங்களை யாரும் இந்த மாதிரி சரிகமா பாமா தாப்பா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இது புரியாதவர்களுக்கும் இந்த இசை எழுத்து தெரியாதவர்களுக்கும் அந்த வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி உபயோகிக்கணும் அப்படின்ற முறையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அப்பதான் அவங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு சரியா வரும். ஏன்னா சரிகமா பாம தாப்பா, அப்ப தான்றது பாவை விட அடுத்த ஸ்தானத்துல இருக்குது. இப்ப சரி காமா ஆர்டரா வந்துச்சு 1 2 3 4, பான்றது 5வது எழுத்து. சரிங்களா? அடுத்தது தான்றது 6, பா மான்றது 4, அப்ப தான்றது 6, அப்ப பா மா தா பா அப்படின்ற அந்த ஏற்றம் இறக்கம் எவ்வளவு, அந்த இடைவெளிகளை உங்களுக்கு புரியணும் அப்படின்னும் போது அந்த வார்த்தைகளை நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா சரிகமா பாமா தாபா சரிகம பதனிசா. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் எப்பயுமே மாறும். அடுத்த லைன் உங்களுக்கு சரிகம பதனிசா. ஃபர்ஸ்ட் லெசன் அழகா உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதான் சரளி வரிசை.
அடுத்தது ஆப்போசிட் லைன்ல பாத்தீங்கன்னா சா நீ தா பா மா ப கா மா. அப்ப சா நீ தா பா மா ப கா, மூணாவது எழுத்துக்குள்ள இருந்து அழகா ஜம்பிங் ஆகுது. சாணி தாப்பா மப்ப காமா, மப்ப காமா அப்படின்ற டிஃபரெண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். மப்ப காமா, சாணி தாப்பா மகரிசா. இப்போ வார்த்தைகளை ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. சரிகம பாமா தாப்பா சரிகம பத நிசா. ஓகேங்களா? சாணி தாப்பா மப்ப காமா சாணி தாப்பா மகரிசா. ஆமா, இருக்கிறது கொஞ்சம் 9th லெசன் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு. இப்ப என் கூட சேர்ந்து பாடுங்க, சரிங்களா? சரி கமா பாமா தாப்பா. தாளம் இல்லாம சொல்லித்தரேன், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. சரி கமா பாமா தாப்பா. சரி கமா பத நீசா. மேல் சஜ்ஜம் போயாச்சு, இது ஈஸி. அடுத்தது வரும்போது ஆப்போசிட் பாருங்க. சாணி தா, இந்த இடம் கவனிக்கணும். மா ப கா மா. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. மா ப கா மா மா ப கா மா. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் நம்ம சரளி வரிசையில பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. இன்னொரு தடவை பாடலாங்களா? சாணி தா பா மா ப கா மா சாணி தா பா மா க ரே சா. ஃபர்ஸ்ட் லைன்ல சரிகம பாமா தாப்பா, சரி கமா பாமா தாப்பா. சொல்லுங்க. பாமா தாப்பா. புரியுதுங்களா? பாமா, பா மேல் ஸ்தானம், அதை விட மா கம்மி. தான்றது மூன்றாவது எழுத்து, அதுக்கு அடுத்தது பாவுக்கு அடுத்த இடத்துல பாமா தாப்பா. இவ்வளவுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டு பாடினீங்கன்னா ஈஸியா வந்துடும் 9th லெசன். இப்ப தாளம் போட்டு பாடலாங்களா? ஃபர்ஸ்ட் முதல் காலத்துக்கு ஒரு சுரம் வீதம், சரிங்களா? இரண்டாவது காலத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். முதல் தட்டுக்கு ஒரு சுரம் வீதம் வைத்து பாடினால் முதல் காலம், 2 சுரங்கள் வீதம் வைத்து பாடினால் இரண்டாவது காலம், 4 சுரங்கள் வீதம் வைத்து பாடினால் மூன்றாவது காலம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீடு பாட போறோம். 9th லெசன். சரி கமா பாமா தாப்பா, சரி கமா பத நீசா, சாணி தா பா மா ப கா மா சாணி தா பா மா க ரே சா. சேர்ந்து பாடுங்க முதல் காலம். சரி கமா பாமா தாப்பா, சரி கமா பத நீசா, சாணி தா பா மா
க ம சா நீ த ப ம க ரே சா. இரண்டாவது காலம் சரி க ம ப ம த ப சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம ப க ம சா நீ த ப ம க ரே சா சா ரே க ம ப ம த ப சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம ப க ம சா நீ த ப ம க ரே சா. மூன்றாவது காலம் பாடலாங்களா? சரி க ம ப ம த ப சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம ப க ம சா நீ த ப ம க ரே சா. புரியுதுங்களா? சேர்ந்து பாடுங்க. சரி க ம ப ம த ப சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம ப க ம சா நீ த ப ம க ரே சா சரி க ம ப ம த ப சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம ப க ம சா நீ த ப ம க ரே சா சா. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது 10வது சரளி வரிசை. நல்ல பசி நேரத்துல இந்த ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. எனக்கு ஷிவரிங் ஆகுது வாய்ஸ், அதனால கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம 10வது லெசன்ல என்ன பார்க்கறோம்னாக்க சரி கம பா கம பா பா. இந்த பாவுக்கு பாத்தீங்கன்னா கார்வைகள் இருக்கும். கோலான் செமிகோலான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாவுக்கு வந்து வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரி கம பா கம பா பா கம பத நீத பாம கம ப கம கரிசா. இந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னாக்கா சரி கம பா ஆ. பாவுக்கு மட்டும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் இருக்கிற பாவுக்கு ஒரு கார்வை, ஒரு வேல்யூ, 2 வேல்யூ. சரி கம பா கம. ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய பா பாவுக்கு 4 வேல்யூ. பா பா சரி கம பா கம பா பா. ஓகேங்களா? புரியுதா? கம பத நீத பாம கம ப கம கரிசா. கம பத நீத பாம கம ப கம கரிசா. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8வது லெசன், 9வது லெசன், 10வது லெசன் கொஞ்சம் அது அதனுடைய வார்த்தைகளை ஒன்றும் கிடையாது. ஒரு 1 2 3 நம்பர் தான். ஒரு 1ல இருந்து நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்களை வந்து திருப்ப திருப்ப எப்படிலாம் நம்ம வேல்யூ அதை மாற்றி போட்டு 1 2 3 4 5 4 3 2 இது மாதிரி டிஃபிகல்ட்டாக நம்ம பெரட்டி போடும்போது நம்மளுக்கு புது புது வேல்யூ கிடைக்கும். அது மாதிரி இந்த ஸ்வரங்களை நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய பிராக்டிஸ், அந்த ஸ்வரங்கள் எங்க நம்ம எதை பிடிச்சாலும் தானா அந்த ஸ்தானத்துல பிடிக்கணும். ரீ பாடனா அந்த ரீயோடைய ஸ்தானத்துல இருக்கணும். சஜ்ஜம் சா பாடனா சா எப்பயுமே மாறாது. ஒரே அந்த ஸ்தானத்தை நம்ம பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த சரளி வரிசைகள். சரளி வரிசையினுடைய நோக்கமே நம்ம பெரட்டி பாடும் பொழுது அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய ஸ்தானங்கள் நமக்கு மனசுல பதியணும். அதுக்காக தான் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. சரி கம பா கம பா பா கம பத நீத பாமா கம ப கம கரிசா. ஓகேங்களா? இப்ப நான் தாளம் இல்லாம ஒரு தடவை சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் சேர்ந்து பாடலாம். சரிங்களா? சரி கம பா கம. சொல்றீங்களா? திரும்ப சொல்றீங்களா? சரி கம பா கம. இப்ப பா சொல்லும் போது என்ன சொல்லணும்? பா கம
இப்ப பாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியுதா? பா க மா. இப்ப பா கூட ஒரு ஆ சேர்த்துக்குன்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பா க மா அப்படியும் பாடலாம். நம்மளுக்கு புரியணும்னாக்கா பா க மா. சரிங்களா? சரி க மா பா க மா பா. இந்த பா சொல்லும் போது கவனிங்க. பா. அப்போ ஒரு பாவுக்கு 4 வேல்யூ கொடுக்குறேன். 4 அக்ஷரங்கள். அப்போ ஒரு தாளம் முழுமையா அங்க 8 அக்ஷரத்துக்கும் வரும். பா பா. ஓகேங்களா? அடுத்தது க ம ப த. திரும்ப சொல்லுங்க. க ம ப த நீ த ப ம நீ த ப ம க ம ப க க ம ப க ம க ரே சா. இதை நான் தாளம் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது 10வது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு. இப்ப நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி க ம ப க ம. திரும்ப சொல்லுங்க. சரி க ம ப க ம. ஒரு லைன் முடிஞ்சதுங்களா? அடுத்தது பா பா. திரும்ப சொல்லுங்க. பா பா க ம ப த நீ த ப ம. சொல்லுங்க. க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. க ம ப க ம க ரே சா. சரி க ம ப க ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். சரி க ம ப க ம ப பா க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. இது ஈஸியா இந்த வார்த்தைகளை நீங்க தாளம் இல்லாம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் தாளத்துல சரியா வந்து உட்காரும். சரி க ம ப க ம ப பா. சொல்லுங்க. சரி க ம ப க ம ப பா க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. சரிங்களா? இப்ப தாளம் போட்டு பாடலாம். சா ரே க ம பா க ம பா பா க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. முதல் காலம். இரண்டாவது காலம் பாடலாங்களா? சரி க ம ப க ம
பா பா கம பத நீத பாம கம பக மகரி சரி சரி கம பகம பா பா கம பத நீத பாம கம பக மகரி சா. மூன்றாவது காலம் சரி கம ப கம ப கம பத நீத பம கம பக மகரி சா. சரி கம ப கம ப கம பத நீத பம கம பக மகரி சா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சரளி வரிசை 11வது. இந்த 11வது வரிசையில என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் சஜ்ஜமத்துல இருந்து தான் சரளி வரிசை ஆரம்பிக்கும். மேல் சஜ்ஜமம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மேல் சஜ்ஜம்னா என்ன இருக்கும், சா போட்டு அது மேல ஒரு டாட் வச்சிருக்கோம், புள்ளி வச்சிருக்கோம். அதனால நம்ம இஸ்ன்னு படிச்சிடக்கூடாது. அது பேர் மேல புள்ளி வச்சிருந்தாக்கா மேல் சஜ்ஜமம், மேல ரீக்கு மேல புள்ளி வச்சிருந்தாக்கா பெரிய ரிஷம். அது வந்து நம்ம மேல் உச்சஸ்தாயில பாடணும். சா ரீ காக்கெல்லாம் கூட உங்களுக்கு அடுத்தடுத்த லெசன்ல அது வரும். சரிகா அப்ப அந்த மேல் சாய் பாடும்பொழுது அந்த ரீக்கு மேல புள்ளி வச்சிருந்தா அதை ஹை பிச்சில் பாடணும் அப்படின்ற அந்த இசை நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க சா நீ த நீ த ப தா ப ம பா பா. அப்ப 10வது லெசன்ல பார்த்தது கம பத நீத பம கம ப கம கரி சா. என்ன பண்றோம், சா நீத நீ தா பா மேல் சஜ்ஜமத்துல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? வார்த்தை புரிஞ்சுதா? சா நீத நீ தா ப தா பம பா பா கம பத நீத பம கம ப கம கரி சா. வார்த்தைகளை ஒரு தடவை சொல்லி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்ப நாம லெசன் போலாம். தாளம் இல்லாம நான் ஒரு தடவை சொல்றேன். சா நீ த, இந்த சாவுக்கு வேல்யூ இங்க சா நீ த, ரெண்டு வேல்யூ இருக்கு சாவுக்கு. சாவுக்கு பக்கத்துல உங்களுக்கு கமா போட்டிருக்காங்க. சரிங்களா? சா நீ த. அதே மாதிரி நீக்கு பாத்தீங்கன்னா நீக்கு சுழிச்சிருப்பாங்க, இல்ல பக்கத்துல கமா போட்டிருப்பாங்க. நீ த ப. அடுத்தது தாவுக்கு ரெண்டு வேல்யூ. தா பா மா பா பா. பாவுக்கு ரெண்டு வேல்யூ. க ம பத நீ த ப ம க ம ப க ம க ரே சா. இந்த கமபத நீத பாம கமப கம கரிசா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு 3 லெசன்ல வரும். 10, 11, 12லயும் வரும். இப்ப இன்னொரு தடவை பாடலாங்களா? தாளம் போட்டு சொல்ற மாதிரி. சா நீ த நீ த ப தா பா மா பா பா க ம பத நீ த ப ம க ம ப க ம க ரே சா. முதல் காலம். இரண்டாவது காலம் சா நீ த நீ த ப
க ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. சேர்ந்து பாடுங்க. சா நீ த நீ த ப த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. மூன்றாவது காலம். ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் வீதம். சா நீ த நீ த ப த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. சா நீ த நீ த ப த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. சா. இப்ப நம்ம 12வது வரிசை. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னாக்கா நம்ம 11th பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே நாம சா நீத சாக்கு பக்கத்துல ஒரு கமா பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய வேல்யூ 2ஆ இருந்துச்சு இல்ல? அந்த வேல்யூ இங்க வேல்யூ கொடுக்குறாங்க. சா சா நீத நீ நீ தாப்பா. அது நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக எவ்வளவு அழகா இந்த சொரலி வரிசையை அமைச்சிருக்காங்க. சா சா நீத நீ நீ தாப்பா தா தா பாமா பா பா கம பத நீத பாமா கம ப கம கரிசா. வார்த்தை புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப 11th நீங்க முடிச்சிட்டீங்கன்னா 12th லெசன் ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பேருக்கு, புரியாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எல்லாம் நல்லா பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாடலாங்களா? சா சா நீ த சொல்லுங்க. சா சா நீ த நீ நீ த ப நீ நீ த ப த த ப ம த த ப ம ப ப இதுதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சா சா நீத சா சா நீத நீ நீத ப த த ப ம ப ப. அடுத்த ஸ்பீட் பாரும்போது சா சா நீத நீ நீத ப த த ப ம ப ப. இந்த கமபத நீத பம ஏற்கனவே நீங்க கத்துக்கிட்டது தான் 10வதுல. கம பத நீத பம கம ப கம கரி சா. கம பத நீத பம கம ப கம கரி சா. சாசா நீத நீ நீத ப த த ப ம ப ப கம பத நீத ப ம கம ப கம கரி சா. ஈஸியா வந்துடும். இப்ப தானம் போட்டு பாடலாங்களா? ஃபாஸ்ட் ஸ்பீடு. சா சா நீத நீ நீத ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. 2வது காலம். சா சா நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க
மாகரி சா. ரிப்பீட். சா சா நீ த நீ நீ த ப தா தா ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. மூன்றாவது காலம். சா சா நீ த நீ நீ த ப தா த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. சா சா நீ த நீ நீ த ப தா த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா சா. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது 13வது சரளி வரிசை. இதுல பாத்தீங்கன்னாக்க எப்பயும் போல சரிகரிகா கம பாமபா சரிகரிகா கம பாமபா தாபத மபதாபா தனிதாபா மபதாபா மகரிசா. இந்த வார்த்தைகளை பார்த்துக்குங்க. இப்ப பாடலாங்களா? இப்ப நான் தாளம் இல்லாம ஒரு தடவை சொல்லித்தரேன். சரி கரி கா. காவுக்கு 2 வேல்யூ. அடுத்தது க ம ப ம ப. பாவுக்கு 2 வேல்யூ. த ப த த ப த. அந்த தாவுக்கு 2 வேல்யூ. ம ப த ப த நீ த ப ம ப த ப ம க ரே சா. இப்ப சரிகரிகா ஒரு வேல்யூ, காவுக்கு 2 வேல்யூ, கம பாம பாவுக்கு 2 வேல்யூ, தாபத அங்க 2 வேல்யூ, மபதாப தனி தாப மபதாப மகரிசா அதுக்கு வேல்யூ. எல்லாம் ஒவ்வொரு சொரங்கள் ஒவ்வொரு கார்வை தான். சரிங்களா? இப்ப தாளம் போட்டு நான் பாடுறேன், கவனிங்க. சரி கரி கா க ம ப ம ப க ப த ம ப த ப த நீ த ப ம ப த ப ம க ரே சா. இரண்டாவது காலம். சரி க ரே க க ம ப ம ப த ப த ம ப த ப த நீ த ப ம ப த ப ம க ரே சா. சேர்ந்து பாடுங்க. சரி க ரே க க ம ப ம ப த ப த ம ப த ப த நீ த ப ம ப த ப ம க ரே சா. மூன்றாவது காலம். சரி கரி க க ம ப ம ப த ப த ம ப த ப த நீ த ப ம ப த ப ம க ரே சா. சரி கரி க க ம ப ம ப த ப த ம ப த ப த நீ த ப ம ப த ப ம க ரே சா சா. அடுத்தது நாம சரளி வரிசையோட நிறைவு வரிசை. இத கடைசி லைன், கடைசி வரிசைன்னு சொல்றோம். சரிங்களா? இத பார்க்கலாம். சரிகம பாப்பா தாதாப்பா மாமாப்பா தனிசா சானிதாப்பா சானிதாப்பா மகரிசா. இது ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த 10, 11, 12 விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும். 13 விட 14th. சரிகம பாப்பா
சொல்லி பாருங்க. தாதாப்பா மாமாப்பா தனிசா சானிதாப்பா சானிதாப்பா மகரிசா. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு தடவை தாளம் இல்லாம பாடுறேன். சரி க ம ப பா, பாவுக்கு வேல்யூ 2 பா பா தா தா பா, இந்த பாவுக்கும் வேல்யூ 2 மா மா பா, இந்த பாவுக்கும் வேல்யூ 2 த நீ சா த நீ சா, இந்த சாவுக்கு வேல்யூ 2. உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருச்சு. சரிங்களா? பாவுக்கு பக்கத்துலயோ இல்ல சாவுக்கு பக்கத்துலயோ ஒரு துணை எழுத்து அந்த அதனுடைய கமா அல்லது அதனுடைய கால் வாங்கி இருந்தாங்கன்னா அதை நம்ம 2 வேல்யூ எடுத்துக்கணும். சானிதப்பா சானிதப்பா மகரிசா. தாளம் போட்டு பார்க்கலாங்களா? சரி க ம பா பா தா தா பா மா மா பா த நீ சா சா நீ த பா சா நீ த பா மா க ரே சா. இரண்டாவது காலம் சரி க ம ப பா தா தா பா மா மா பா த நீ சா சா நீ த பா சா நீ த பா மகரிசா. சேர்ந்து சரி க ம பா பா தா தா பா மா மா பா த நீ சா சா நீ த பா சா நீ த பா மகரிசா. மூன்றாவது காலம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தட்டுக்கு 4 சுரங்கள். மூன்றாவது காலம் பாடும்பொழுது எல்லாருக்கும் ஒரு கிரிப் வரும். ஓ, வார்த்தையே புரியும், லெசனும் புரியுற மாதிரி இருக்கும். சரி கம்ம ப ப த ப ம ம ப தனி சா சனி த ப சனி த ப மகரிசா. பாடலாங்களா? சேர்ந்து பாடுங்க. சரி கம்ம ப ப த ப ம ம ப, அந்த தாதாப்பா பாருங்க, தாதாப்பா மாமாப்பா, எவ்வளவு அழகா அந்த லெசன் பதிச்சிருக்காங்க பாருங்க. தாதாப்பா மாமாப்பா தனிசா சனிதபா சனிதபா மகரிசா. தாளம் போட்டு சரி கம்ம பாப்பா தாதாப்பா மாமாப்பா தனிசா சனிதபா சனிதபா மகரிசா. சரி கம்ம பாப்பா தாதாப்பா மாமாப்பா தனிசா சானிதபா சானிதபா மகரிசா சா. இது வரைக்கும் நம்ம சரளி வரிசையில முழுமையா பார்த்துட்டோம் 14 லெசன். அடுத்ததா நம்ம ஜண்டை வரிசைகள் பார்க்க இருக்கிறோம். இந்த சரளி வரிசையில இந்த இரண்டாவது பகுதியில கொஞ்சம் நிதானமா நீங்க கவனிச்சு பாடினீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நன்றி.